வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு 3 முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சமீபத்துல H1B விசால உள்ளவங்களுக்கு நோட்டீஸ் டு அப்பியர், அதாவது நீங்க இமிகிரேஷன் ஜட்ஜ் முன்னால வரணும் அப்படிங்கிற நோட்டீஸ் அனுப்பப்படுறதா சொல்லப்படுது USCIS இருந்து. அது எதற்காக, யாருக்கெல்லாம் அந்த நோட்டீஸ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன். பிளஸ் டிராப்பாக்ஸ் இப்ப நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். இனி நான் இமிகிரன்ட் விசால B1 B2 தவிர வேற யாருக்குமே டிராபாக்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. H1B H4 L1 L2 F1 F2 இந்த மாதிரி விசால உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இது வந்திருக்கு. இது எப்படி சமாளிக்கிறது, இது எவ்வளோ நாள் இருக்கும், இதை சூ பண்ணுவாங்களா, இது ரிவர்ட் பண்ணுவாங்களான்னு மாதிரியான ஒரு டிஸ்கஷன். மூணாவதா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லாம் பப்ளிக்கா இருக்கணும் நோட்டீஸ் வந்திருக்கு. அதை பத்தி நம்ம அட்டர்னேட் டிஸ்கஸ் பண்றோம். உங்க எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான மேரி கனடியா அவர்கள்ட்ட தான் இந்த டிஸ்கஷன் இருக்க போது, ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்ல இருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் அதுல போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. தேங்க்ஸ் மாதிரி நான் இன்ட்ரோலயே மக்கள்கிட்ட சொல்ற 3 முக்கியமான விஷயங்கள் பத்தி இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு டெய்லி நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. பேக் டு பேக் மக்கள் ரொம்ப பயமுறுத்துற நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்க டயத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் பிரேம். எனக்குமே வாலண்டியரா ஐ வாண்ட் டு டூ திஸ் வீடியோ. ஏன்னா அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். எங்க பார்த்தாலும் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதை விட உங்களோட ஆடியன்ஸ் ஆர் லைக் தே ஆர் ரீச்சபிள். அதனால இது பண்ணிடணுன்றதுக்காகவே பண்றோம். ஷூர், தேங்க்ஸ் மரியா. லாஸ்ட் வீடியோ நான் போடும்போது நிறைய பேர் அட்டர்னி வச்சு போடுங்கன்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நோட்டீஸ் டு அப்பியர் அப்படின்னு சொல்றது USCIS. நாங்கள் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருந்துச்சுன்னா, யாருக்கோ ஒரு ஆளுக்கு வேலை போயிடுச்சு H1Bல 60 days வரைக்கும் இருக்கலாம். அதுக்குள்ள அவங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். பட் அதற்கு முன்பாக USCIS நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது எப்படி, அது புதுசா இல்ல ஏற்கனவே இருக்கிற நடைமுறையா? ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். வாட் இஸ் நோட்டீஸ் டு அப்பியர்? நோட்டீஸ் டு அப்பியர் எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம் தாங்க ஆக்சுவலா ஸோ பட் ஆனா H1BO லீகல் இமிகிரேஷன்ல இட்ஸ் a நியூ டேர்ம். இது நோட்டீஸ் டு அப்பியர் ஒரு IJ இமிகிரேஷன் ஜட்ஜ் முன்னாடி அப்பியர் பண்றதுக்கு ஒரு கோர்ட் சிஸ்டம் முன்னாடி. ஸோ இவங்க யூஸ்வலா எங்க இந்த மாதிரியான NTA வரும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜஸ்ட் ஸ்டாப் அட் a place லைக் வேற ஒரு ரீசனுக்காக உங்களை DUI அந்த மாதிரி ஒரு சினாரியோல உங்களை ஸ்டாப் பண்றாங்க. பட் தென் தே அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் a person who has to be deported ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாம் NTA இஸ் வெரி காமன் டு பி அப்பியர்ட் பிஃபோர் த ஜட்ஜ். அப்புறம் இன்னொரு சினாரியோ இப்போ ஒரு கிரீன் கார்ட்லயே ரொம்ப நாள் வெளியிலே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸோ தென் they'll recommend you இல்லைங்களா, போர்ட் ஆஃப் என்ட்ரியில உங்களுக்கு சொல்லுவாங்க. அது நோட்டீஸ் டு அப்பியர் இல்ல, இமிகிரேஷன் ஜட்ஜ் முன்னாடி அப்பியர் ஆகி உங்களோட கேசஸ் யூ கேன் ஃபைட் ஃபார் இட் அப்படின்னு. ஸோ இதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, ஜஸ்ட் டு எஜுகேட். இப்போ நாங்க அபுதாபியில ரொம்ப இப்போ லாங் டேர்மா இருக்கிறவங்கள ரொம்ப நாள் கழிச்சு வர்றவங்கள நீங்க அபுதாபியில வழியா வராதீங்க, இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ டு கம் த்ரூ அண்ட் US போர்ட் ஆஃப் என்ட்ரி. நாங்க சொல்றதுக்கு ஒரு சஜஷன் பிகாஸ் யூ ஹாவ் அன் அவைலபிலிட்டி ஆஃப் அன் இமிகிரேஷன் ஜட்ஜ். ஸோ உங்களோட கேஸை நீங்க ஆர்கியூ பண்றதுக்கு ஒரு இடமா அது அமையும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் NTA இமிகிரேஷன் ஜட்ஜஸ் இதெல்லாம் ஜஸ்ட் கமிங் பேக் டு திஸ் H1B இந்த 60 days periodல what's really happening at this point of time அப்படின்னா, if you look into it, so all these people who had been legally waiting on the 60 days grace period, ஒரு 2016 மெமோல இருந்து தான் இது வருது ஆக்சுவலா so even I am researching little more deeper going into it, whether it's a discretion of the officer on the 60 days grace period or it is something as a memo that has to be followed up அப்படிங்கிற details எல்லாம் we are also a little more researching deeper into that. But as a practice, we didn't have any problem till this time. 60 days la on the grace period ஏன்னா எத்தனையோ கேசஸ் ஃபைல் பண்ணிட்டே இருக்கும் as a legal immigration law firm, right? So none of the officer denied anything if the H1B or any change of status has been filed within the 60 days period. இது வரைக்கும் ஆணித்தரமா சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு சினாரியோ வரல. 60 daysக்கு உள்ளார வரும்போது அப்புறம் 60 days லேட்டரா போகும்போது they give us an option, it can be approved through an consulate தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா பாக்குறது எப்படின்னா, ஒரு எம்ப்ளாயர் உங்களுக்கு டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க H1B withdraw ஆன கேசஸ்க்கு நாங்க என்ன பார்க்குறோம்னா, that is where the common observation அப்போ USCIS has taken a stand that these people have already exceeded to stay based on the 60 days periodல இவங்க இருந்துட்டாங்க, இந்த NTAs இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க அங்க. That's what it's happening to start with. So 60 days முன்னாடியே இஷ்யூ பண்ணுவாங்க
இல்லையா? ஆமா, பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த என்டிஏ வந்தவங்களோட சினாரியோல ஒரு ரியல் எக்ஸாம்பிள் கூட சொல்லணும்னா, ஒரு பெரிய லா ஃபார்ம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க B2 ஸ்டேட்டஸ்க்கு ஆக்சுவலா. ஸோ அவங்களோட B2வும் அப்ரூவ் ஆயிருக்கு. அதே சமயம் ஒரு என்டிஏவும் வந்து நோட்டீஸ் டு அப்பியர் பிஃபோர் அ ஜட்ஜும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களோட சிச்சுவேஷன் வாட் இஸ் தேர் ஸ்டேட்டஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், இந்த என்டிஏவை இவங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ ரியலி ஃபெல்ட் டுடே அந்த அவேர்னஸ் நம்ம இவங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோனா. ஸோ இந்த என்டிஏ வந்திருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வித்தின் த 60 days பீரியட் தேவ் டேக்கன் த எஃபர்ட்ஸ் டு ஃபால் டு அனதர் ஸ்டேட்டஸ். வாட் இஸ் தேர் ஸ்டேட்? அப்போ என்டிஏ வந்தவங்க எல்லாருமே யூ நீட் டு இமீடியட்லி ஃபைண்ட் அன் அட்டர்னி ஹூ இஸ் கோயிங் டு சப்போர்ட் யூ. ஏன்னா இதை வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ஒரு நோட்டீஸ், எனக்கு ஏற்கனவே ஒரு B2 ஸ்டேட்டஸ் அப்ரூவல் வந்திருக்கு, இல்லை என்னோட H1B டிரான்ஸ்ஃபரும் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதை விட்டு இக்னோர் பண்ணவே முடியாது. ஈவன் இஃப் யூ பிளான் டு லீவ் த கண்ட்ரி, நான் இந்தியாக்கே போயிடுறேங்க, என்னை விட்டுருங்க, இது என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னா கூட cannot just leave it like that. வாலண்டரி டிபார்ச்சர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. அதில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நீங்க வெளியே போகணும்னாலும் போகணும். Just make sure you are taking this serious. Find an attorney who is going to support you. நீங்க ஜட்ஜுக்கு முன்னாடி அப்பியர் ஆகும்போது definitely whoever the law firms that they are able to get it sorted out help. இது வந்து அந்த F1ல இருந்த சிச்சுவேஷனோட ஒரு correlate பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி அவங்க போனதுக்கு அப்புறமா it helped them up to dismiss the NTAO. அது நடந்துட்டு இருக்கு, but there is not an assurance. Each case is definitely a subjective case. அதை பார்த்து பண்ணணும். ஆனா நீங்களா போயிடாதீங்க, எனக்கு என்டிஏ வந்திருக்கு ஆனா நான் கிளம்பி ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு போகாதீங்க. தெர் இஸ் அ வாலண்டரி டிபார்ச்சர் ப்ரோக்ராம் தட் நீட்ஸ் டு பி ஃபுல்ஃபில்ட். அப்புறம் உங்களோட லீகல் ஸ்டேட்டஸ் வில் பி குவெஸ்டனபிள் ஈவன் இஃப் யூ ஹேவ் டு கம் பேக். ஸோ இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும். நோட்டீஸ் டு அப்பியர்னு சொல்லும்போது அமெரிக்கன் அது வந்து அவங்களோட வீட்டுக்கு வருமா இல்லை அவங்களோட ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் மூலியமா வருமா? அது எப்படி அவங்க USCIS அனுப்புறாங்க? நோட்டீஸ் டு அப்பியர் வந்து அவங்களோட இண்டிவிஜுவலுக்கு தான் வந்துட்டு இருக்குங்க இப்போதைக்கு வந்தது. அதை நாங்க அப்சர்வேஷன்ல இன்னொன்னு பார்த்ததும் எப்படின்னா, இந்த விட்ராவல் போகுது இல்லைங்களா, எம்ப்ளாயர் வந்து as legally they have to do, they are complying with that. They are just filing a withdrawal of the H1B as long as the termination happened. இவங்களுக்கு தான் வந்திருக்கு, but we don't have a very clear picture of it. இன்னொரு assurance also from the immigration community that has been given is attorneysல இருந்து legal sideல இருந்து, even with the NTA notice that is still valid, if there is any other employer who is willing to sponsor your H1B, because USCIS has discretion on your H1B. So நீங்க அதுக்கும் நீங்க வந்து don't leave it like that. Any attorney can support you to file for a transfer of a H1B. வந்திருக்கணும் போது கூட உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருந்ததுன்னா try that resources as well. So the only thing I'm keep on asking our community people who are watching this, நம்மளோட ஆஃபீஸ்ல இருந்தும் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ பண்றோம். ஏன்னா that's very very important for the community to understand what's their rights and educate them on that. So இப்போ இங்க வரும்போது நீங்க வந்து பதறாதீங்க. whatever the step that needs to be taken care of, please find someone to support you and do that. Like H1B உங்களுக்கு ஆஃபர் இருக்கு, அதையும் பண்ணுங்க. இப்போ நீங்க 60 days குள்ளார இருந்தீங்கன்னா the NTAs are getting dismissed as well. It's not an assurance, but definitely it's possible. So நீங்க ஏன்னா நாங்க ஒரு 2 months முன்னாடி பயோமெட்ரிக்ஸ் வர ஆரம்பிச்சது நிறைய பேருக்கு H1Bல இருக்கிறவங்களுக்கு. ஈவன் தோ we can say that biometricsலாம் இப்ப இல்லைன்னு சொல்லும் போதும் I-140ல நம்ம ஆஃபீஸ்க்கே கூட வந்தது. அதோட என்ன பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு DUIயோ இல்லை ஏதோ ஒரு கேஸ் ஒன்று ரெஜிஸ்டர் இருக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ்லயோ, அவங்கள ஃபிங்கர் பிரிண்டிங் எடுத்துட்டு தென் they started sending it as an RFE. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு it's going on little more serious actually. ஆமாம், திங்ஸ் ஆர் வெரி சீரியஸ். அது வந்து மக்கள் ஐ திங்க் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. அண்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேரி கனடி. ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு சீரியஸான விஷயமும் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நோ மோர் ட்ராபாக்ஸ் ஃபார் எனி நான் இமிகிரண்ட் விசா எக்ஸப்ட் B1 B2. ஸோ மக்கள் அதிகமாக இருக்கும்போது ஸோ அது வந்து இது வந்து கோயிங் ஃபார்வர்ட் இப்படி தான் இருக்க போதா இல்லை இது சேஞ்ச் பண்ணுவாங்களா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வரைக்கும் உள்ளதுல வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டிஓஜேயோட லே ஆஃப்ஸ் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வேலைகள் நிறைய இருக்கு, ஆனால் லே ஆஃபுக்கு வந்து இட்ஸ் அன் இன்டென்ஷனல் ரீசன் ஃபார் த இமிகிரண்ட்ஸ் டு ஹாவ் அ டிலே. அதை தான் நம்மளால சென்ஸ் பண்ண முடியுதுங்க. அப்புறம் இது எவ்வளோ பெரிய டிலே ஆக போகுது. ஏன்னா DropBox was helping thousands of people. இதுல போய் வெயிட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் அது இருந்தே எவ்வளோ டிலே ஆகுது நமக்கு வந்துட்டு. அப்படி பார்க்கும்போது they are not going to be
எக்ஸ்பெக்டிங் எனிதிங். பைலட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க கொஞ்ச நாள், அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தது. பட் வாட் எவர் ரீசன்ஸ் அண்ட் த மெயின் ரீசன் தேர் கம்மிங் அப் இஸ் த செக்யூரிட்டி. நீங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டின்னு வந்துடுச்சு அப்படின்னு ஒரு ரீசனிங் பின்னாடி இருந்தாலே there is no way that they are going to be compromising or we are going to be the short term எல்லாம் நம்ம சொல்றதுக்கே இல்ல ஆக்சுவலா. ஸோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு இல்லையா? யாருமே கோர்ட்டுக்கும் போக மாட்டாங்க, சூ பண்ண மாட்டாங்க, பிகாஸ் இட்ஸ் நேஷனல் செக்யூரிட்டிங்கிற வார்த்தையில அங்கே முடிஞ்சிருது. ஸோ மக்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆமா, நம்ம வந்து we have to just adapt to that. like நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி இப்படி போனா இதுதான் நம்மளோட in a time period that we are all going to be waiting for that. அதுக்கேற்ற மாதிரி H1Bs எப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸோ இல்லை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்றோம் முன்னாடி, இதெல்லாமே we have to plan it out accordingly. ஆமா, நேரம் டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு பிறகு இல்லை, நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது ரொம்ப புரியுது. இன்னொரு விஷயம் வந்திருக்கிறது வந்து இது வந்து F1J M விசா அவங்களுக்கு வந்திருந்தாலுமே இந்த ஒரு டாபிக் போயிட்டே இருக்குது. இந்த DS-160 நம்ம சோஷியல் மீடியா கொடுக்கும்போது அதை பப்ளிக்காக வைக்கிறோம், எதையும் ஹைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியான உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன அமெரிக்கன்? கண்டிப்பாங்க, அதை வந்து சீரியஸாகவே அவங்க ரொம்ப ரொம்ப சீரியஸாகவே இட்ஸ் கோயிங் ஆன் நவ். இப்போ கூட வந்து ஒரு F1 ஸ்டூடெண்ட் H4 to F1 வந்து அவங்களுக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தாங்க. ஷி ஹாஸ் எவ்ரி குவாலிஃபிகேஷன் டு கெட் ஹர் அப்ரூவ்ட். ஏன்னா அவங்க ஃபைனல் இயர்ல she's just aging out. அப்போ அதனால தான் வந்து she's going to change her status. அப்போ அவங்க she's from a very very reputed university. There is credibility of the school, college, and her status also. She already have established that she is serious about completing her studies. அவங்களுக்கு வந்து எல்லாமே மற்றதெல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. பட் தென் they said they have to wait and look into the social media handle பார்த்துட்டு then she'll get it approved. ஒரு 221G வந்திருக்கு. but we are very confident she's going to get it cleared. பட் ஆனா அது ஒரு டிலே வருது. அதுக்கும் வந்து our people have to be prepared for it. நான் இதை சப்மிட் பண்ணியிருக்கேன், எனக்கு கண்டிப்பா பாஸ்போர்ட்ல ஸ்டாம்பிங் வந்துடும்ன்றது இல்லாம just plan it out actually. they should be very cautious இல்லையா? ஏன்னா வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கொடுக்குறோன்னு மட்டும் இல்லை, நம்ம என்ன சோஷியல் மீடியாவில் பண்றோம், ரைட், என்ன நம்ம பேஜ்ல ஷேர் ஆகுதுங்கிறதையும் நம்ம ரொம்ப காஷியஸா பார்க்க வேண்டிய ஒரு 100% பிரேம், தட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து முன்னாடி ஒரு வீடியோல கூட நம்ம சொன்ன மாதிரி F1ல நம்ம இருக்கோம், என்ன பண்ணணும், வாட்ஸ் ஆர் ரைட்ஸ், வாட்ஸ் ஆர் லிமிடேஷன்ஸ் அண்ட் வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ. இது எந்த வீசால இருந்தாலும் லைக் சி நம்ம நேச்சுரலைஸ் சிட்டிசனுக்கே த்ரெட்டனிங்கா இருக்கான்னு கேட்கும்போது who are we when we talk about the non-immigrant visa? லிமிடெட் பீரியட்ல லிமிடெட் பர்பஸ்க்காக தான் இங்க வந்திருக்கோம். So always we have to, it's not like வந்து ஒரு fear-ஏ இல்லை, இது கிரியேட் பண்றதுக்கே இல்லை, but we have to be cautious about what's our rights and limitations. So எல்லா வீசாக்கும் தான் இது, ஸ்டூடெண்ட் வீசா இல்லாம ஆல் வீசா பீப்புள் வந்து இதை வந்து கண்டிப்பா வந்து இதை பார்த்து தான் பண்ணணும் ஆக்சுவலா. அதுமாதிரி நோட்டீஸ் டு அப்பியர் நம்ம பேசும்போது H1 தான் பேசணும். அது வந்து வேற எல் விசா வேற விசாக்கும் நீங்க ஸ்டூடெண்ட் விசா வேற விசாக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, இந்த 60 days பீரியட் வந்து லிமிட்டட் டு இல்லைங்களா? ஏன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் விசாஸ்ல தான் நம்ம அதை ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த கிரேஸ் பீரியட் வந்து வரவங்க இப்போ நிறைய மெஜாரிட்டியுமே H1Bன்றதால அவங்களுக்கு தான் இப்போ வந்துட்டு இருக்கு அந்த என்ட்ரியே. பட் ஆனா எனக்கு வந்து ஐ எம் ஸ்டில் மோர் கான்ஃபிடென்ட் தட் like they are just going to be understanding that in the 60 days grace period has been given as either they have to issue another policy memo. இது இனிமே உங்களுக்கு கிரேஸ் பீரியட் இல்லைன்னு பண்ணணுமே ஒழிய அதை விட்டுட்டு NTA வச்சு த்ரெட்டன் பண்றது வந்து that's not the right process actually. So it definitely will be நம்ம will eventually come to know. பட் ஆனா வந்தவங்க எல்லாருமே take it little more serious, pay attention to it, ignore பண்ணிட்டு நாம பண்ணாதீங்க. ஏன்னா அதுதான் எனக்கு கன்சர்னிங்கா இருக்கு. இல்ல நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா முன்னாடி நம்ம பேசும்போது நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, 60 days இருக்கு, ஒரு 10 days 15 days நம்ம ஒர்க் தேடுவோம், அதன் பிறகு நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் என்ன வேணாலும் அதன் பிறகு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இப்பெல்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டேவே நம்ம வந்து அதுக்கான ஆயத்த பணிகள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரைட்ஸ். இப்போ நம்ம B2மே நிறைய பேருக்கு ஃபைல் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு வீடியோல கூட சொன்ன மாதிரி B2ஓட பாலிசி மெம்பர்ஸ் நோ மோர் இன் த USCIS சைட் ஆக்சுவலா. ஸோ ஆனா இன்ன வரைக்கும் பிகாஸ் இட்ஸ் நாட் அஃபிஷியலி டன், நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம், அப்ரூவலுமே வருது. H1B இவங்க வந்து H1B ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதுமே we are seeing both approval of the H1B as well as the B2. ஸோ வந்துட்டு தான் இருக்கு, இப்போதைக்கு ஸ்டாப் ஆகல. பட் அட் த சேம் டைம் NTA வந்தவங்க டெஃபினட்டா you have to pay attention to it. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய விஷயத்த சரசரன்னு சொல்லிட்டீங்க, நிறைய அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிங்க. ஐ திங்க் வந்து மக்களுக்கு வந்து இது நல்ல ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நிறைய நம்ம பேசலாம். இன்னொரு பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்புக்கும் there is an executive memo that has been released recently. அதை பத்தியும் நம்ம sooner we'll connect back. ரொம்ப தேங்க்ஸ். Thank you. நன்றி.